ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம குப்தர்கள் பற்றிய 100 முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் நான் இந்த 3 வீடியோவாக டிவைட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஆர்டர் வைஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா புரியும். 100 கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் குப்தர்கள்லேயே ரொம்ப சிறந்த அரசர், எந்த அரசரை பற்றி அதிகமான கொஷின்ஸ் கேட்கப்படும் அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருக்கேன். நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான வினாக்கள் அதிலிருந்து கேட்கப்படும். டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக குப்தர்கள்லேருந்து ஒரு கொஷினாவது வந்துடும். குப்தர்கள் மொத்தமாக 200 வருஷம் இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் பாடாலிபுத்திரம். இயர் 319 to 467 CE. அப்படி இல்லாட்டி 4வது செஞ்சுரி ஆரம்பத்திலேருந்து 6வது செஞ்சுரி ஆரம்பம் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். அவரோட இயர் கிமு 240 to 280. அவருடைய மகன் கடோத்கஜா கிமு 280 to 319. இவங்க 2 பேரோட புனைப்பெயர் மகாராஜான்னு சொல்லுவாங்க. முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய மகன். இவர் தான் முதல் பேரரசர். இது வரைக்கும் வந்தவங்களாம் அரசர். இவர் தான் முதல் பேரரசர்னு சொன்னாங்க. அவரோட காலம் 319 to 335. அவருடைய மகன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் குப்தர்கள்லேயே ரொம்ப முக்கியமான அரசர். இவரோட காலம் 335 to 380. அவருடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய காலம் 375 to 415. இவருடைய பிரதர் ராமகுப்தர். அவர் ஒரு 5 வருஷம் மட்டும் ஆட்சி பண்ணார். இரண்டாம் சந்திரகுப்தர்களை சாகர்களை விரட்டியவர் அப்படின்னு ஒரு புனைப்பெயர் சொல்லுவாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர். இவர் 455 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய ஃபவுண்டராக இருந்தார். அவருடைய மகன் ஸ்கந்தகுப்தர். இவர் தான் கடைசி பேரரசர். இவங்க எல்லாருமே பேரரசர். முதல் பேரரசர், கடைசி பேரரசர் ஞாபகம் வச்சுக்கணும். ஹூணர்களை விரட்டியவர் அப்படின்னு யாருன்னு கேட்பாங்க. அது ஸ்கந்தகுப்தர். அவருடைய மகன் முதலாம் நரசிம்மகுப்தர். குப்தர்கள் ஆட்சி செய்யும்போது அவங்கள்ட்ட சில நேரம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை தோக்கடித்தவர். ஹூணர்களை தோக்கடித்தவர் ஸ்கந்தகுப்தர். இந்த 2 கொஷின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாகர்களை விரட்டியவர் யார், ஹூணர்களை விரட்டியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. குப்த பேரரசின் கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டாலும் ஸ்கந்தகுப்தர் அப்படின்ட்டு கேட்பாங்க. கடைசி அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் காலத்திலிருந்தே குப்த பேரரசு கொஞ்சம் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா விஷ்ணுகுப்தர் எவ்வளோ போராடி பார்த்தாரு. ஆனால் அவரோடைய அந்த வம்சம் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 540 to 550. இப்போ கேள்விகளுக்குள்ளார போகலாம். இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு கேட்பாங்க. குப்தர்கள் காலம். பூஜ்ஜியம் கண்டுபிடிப்பு குப்தர்கள். தசம எண்முறை கண்டுபிடிப்பு குப்தர்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர்களை பற்றி கூறும் நூல்கள் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். இந்நூல்களின் ஆசிரியர் விசாகதத்தர். 2வது கொஷின், குப்தர் கால புராணங்கள் மொத்தம் 18. அரசருக்கு நீதி கூறுவது போல் எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற தர்ம சாஸ்திரம் நூலை எழுதியவர் காமாந்தகார். எழுதிய இயர் பொது ஆண்டு 400. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு எந்த அரசின் சாதனைகளை கூறுகிறது? முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசரின் ஆட்சி, ஆளுமை, சாதனை பற்றி கூறுகிறது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். இதில் கல்வெட்டில் 33 வரிகள். வடிவம் நாகிரி வடிவம். ஹரிசேனர் எந்த அரசரின் அமைச்சர்? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு அதில் ஒரு புறம் சமுத்திரகுப்தரின் சாதனைகள் இருக்கும், மறுபுறம் அசோகரின் வாசகங்கள் இருக்கும். மொத்தம் 33 வடிகள். நாகிரி வடிவம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். குப்த அரசின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா, அதிராஜா பட்டங்களை பெற்றவர் முதலாம் சந்திரகுப்தர். தேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம். அதாவது லிச்சாவி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. இந்த குப்த அரசின் கீழ்
கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. சமுத்திரகுப்தர் அரசுக்கு கப்பம் கட்டிய அரசுகள் இலங்கை அரசு, சாசர் அரசு, தெய்வபுத்திர சாகானுசாகி அதாவது குஷான அரசர். யாரிடம் இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? சமுத்திரகுப்தர் பின்பற்றிய மதம் வைணவம். சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் வசுபந்து. இரண்டாம் சந்திரகுப்தரின் சகோதரர் ராமகுப்தர். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு 5 years மட்டும் இவர் ஆட்சி பண்ணார். போர்கள், திருமண உறவுகள் மூலம் தனது எல்லையை விரிவுபடுத்தியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இதை இன்னொரு விதமாக கேட்பாங்க. எந்த குப்தா ஆட்சியில் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் தன் மகள் பிரபாவதியை யாருக்கு மணம் முடித்தார்? தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசர். இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாசி. கலை, இலக்கியம், அறிவியல் முதலியவற்றில் சிறந்து விளங்கியவர்கள் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசவையில் 9 அறிஞர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய பெயர் நவரத்தினங்கள். இரண்டாம் சந்திரகுப்த அவையில் இருந்த நவரத்தினங்கள் காளிதாசர், ஹரிசேனர். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குப்த அரசர்களில் சங்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் குமாரகுப்தர். குப்த நாணயம் வீணை வாசிப்பது சமுத்திரகுப்தர். அதாவது குப்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது சமுத்திரகுப்தர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புருஷா பொருள் அனைவருக்கும் மேலானவர். புருஷா சிறப்பு பெயர் உடையவர் சமுத்திரகுப்தர். வெள்ளி நாணயங்கள் முதலில் வெளியிட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஹூணர்கள் காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள் என கூறியவர் ரோமானிய வரலாளர் டாசிடஸ். ரோமாபுரி வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் ஹூணர்கள் என்பவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து சுற்றி இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு ஆட்சி செய்கிறவங்களுக்கு இடையூறு கொடுத்து ஆட்சியை கைப்பற்றுறதான் அவங்களோட வேலையாகவே இருந்துச்சு. ஹூணர்களின் ஒரு பிரிவு வெள்ளை ஹூணர்கள். ஹரிசேனரின் தந்தை மகா தண்டநாயக துருவபூதி. அமைச்சர் குழுவை சபான்னு சொல்லுவாங்க. அமைச்சர்களில் உயர் நிலையில் இருந்தவர்கள் மகாசந்தி விக்ரஹா. நீதித்துறை, இராணுவம் பொறுப்பில் இருந்தவர்கள் தண்டநாயகம் அல்லது மகா தண்டநாயகம். ஆளுநர் உபாரிகா அல்லது லோகபாலா. இந்த பெயர்கள் தான் சொல்லி குப்தர்கள் காலத்தில் அழைச்சாங்க. மாவட்ட நிர்வாகியின் பெயர் விஷயாபதிகள். மாவட்டத்தின் பெயர் விஷயா. மாநிலத்தின் பெயர் தேசம் அல்லது புக்கி. காலாட்படையின் தளபதி பாலாதிகிரிதா. குதிரைப்படையின் தளபதி மகா அஸ்வபதி. அதாவது அஸ்வம்னாலே குதிரைன்னு அர்த்தம். குதிரைப்படையின் தளபதி மகா அஸ்வபதி. படை தளபதி மகா பாலாதிகிருத்த. யானைப்படையின் தளபதி மகா பிலுதி. அரண்மனை காவலர்களுடைய தலைவருடைய பெயர் மகா பிரதிகாரா. அரச சமையலறை கண்காணிப்பாளர் பெயர் கத்திய தபகிதா. ஒற்றர்களின் உளவு அமைப்பின் பெயர் துடகா. இரண்ய விஷ்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டாய உழைப்பு. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்குது. ரிமைனிங் 50 கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.